உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி வருகிறது. அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பலன்கள் பார்த்தாச்சு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், சனிப்பெயர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில். மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, பயமே என்னென்னா, ஒரு பிடி வாத்தியார், சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக சனி நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல, அல்லது சனி நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான். உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார், யாருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோமே குருஜி, நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்கிறோம். ஒரு எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும், நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ. நாம் 2 மார்க் கொஸ்டின் படித்தோமா, 5 மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அவ்வகையிலே ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை தருகிறார் என்றால், 12 என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திற்கே சனி பகவான் வரும் பொழுது பெரும் விரயத்தை உண்டாக்குகிறார். விரயத்தை உண்டாக்குற, ஏற்கனவே இருக்கின்ற விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறார். நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். என்னென்ன செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் ஆன்லைனுக்கு செலவு பண்ணுறோம். நம்ம ஒரு காரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஃபுட்டு போன்ற விஷயங்கள்லாம் லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த லக்ஸுரி லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். இந்த 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சனியாக இருக்கிறார். நாம் என்ன விஷயம் அப்படின்னா, 12 அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஜெயில்வாதம், அபவாதம், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை இந்த 7.5 சனி தருகிறது. ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு சனி வந்தாலே அது 7.5 சனி என்று தான் பொருள். இந்த 7.5 சனியை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாகவே இருந்தது. இந்த 7.5 சனி எதிர்கொள்ள ஒன்று தான் செய்யணும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஐயப்பனுக்கு மாலை போடுங்க, அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு மாலை போடுங்க. ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு, நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு வடமாலை சார்த்தி வழிபட இந்த சனியினுடைய தீவிரம் என்பது குறையும். 12ஆம் வரக்கூடிய சனி பகவான் 12, 1, 2 பார்க்கிறார். எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், ஜெயில் தண்டனை, பிரச்சனை போன்றவையெல்லாம் யாருக்கு என்றால் திருட்டு பய தான் அதை பார்த்து பயப்படணும். நாம் அதை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அதை தான் நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 12ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு மன நிம்மதியின்மையை, அதே மாதிரி உறக்கமின்மையை தருகிறார். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையற்ற மணி ஃப்ளோ என்பது தடையாகிறது. 12லிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை. அதே நேரத்தில் 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய வேலை, புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது அப்படின்னா அது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்திற்கு நீங்கள் சனி பகவான் பார்க்கும் பொழுது புதிய பணி என்பது கிடைத்து விடுகிறது. வேலையே இல்லை சார், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கவலைப்படாதீங்கன்னு வேலை கிடைக்கும். காரணம் சனி பகவான் தரும் அற்புத பலன்கள். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, சனி மட்டும் அப்பாவுக்கு ஏற்ற கிரகம் அல்ல. இதுதான் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். அதுக்காக தான் இந்த பதிவே. அப்பாவிற்கு ஏற்ற கிரகம் அல்ல, அப்பாவுக்கு ஜென்ம எதிரி. ஏன்னா சூரியனுக்கு எதிரி சனிங்கிறதுனால சனி அப்பாவோட ஸ்தானம் பாதிக்கப்படும். அப்போ அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவரை உடம்பு சரியில்லாமல் பத்திரமா பார்த்துக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட தந்தைங்கிற இடத்த பார்க்கும்போது யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். அப்பாவுடைய உடல்நலனை பார்த்துக்கணும், அவர் எங்கேனா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் கூட்டு போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஸோ அடுத்ததாக சனி பகவான் 12ஆம் இருக்கும் ஸ்தான பலனால் என்ன ஆகும்னா,
எல்லாம் இதை நோக்கிய பயணம், எதை நோக்கிய இறை வழிபாட்டை நோக்கிய பயணமாக உங்களுடைய வாழ்க்கை அமையும். புதிதாக வந்து மாலை போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க, சிவனடியார் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்களை உண்டாக்குறது போன்ற விஷயங்கள்லாம் சரிப்படும். இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மையாக இருக்கிறது, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருந்தால் அது சரி பண்ணி வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த 12ஆம் வீட்டிலிருந்து செய்யும். ஸோ நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, இதை மட்டும் நீங்கள் பண்ணணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். இந்த திருப்பி இந்த சனீஸ்வரனுடைய காயத்ரியை திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும். காகத்வஜாஜ வித்மஹே கக்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் போன்றவை. சனிக்கிழமைகளில் நீங்கள் சனி ஹோரைகளில் என்ன பண்ணும், ஒரு ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ வச்சு வழிபட்டு அவருக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு தலை முதல் கால் வரை சந்தன குங்குமம் வச்சு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட வேண்டும். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கவிட்சமக வந்தே இலங்கா பயங்கரம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமி அப்படின்னு மந்திரம் வரும். புத்திர்பலம் யசோதைரியம்லாம் அது மாதிரியான மந்திரங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே போய் தமிழ்லேயே போட்டிருப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுக்காக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அவன் அயலாருள் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்க என்ன ஆகும்னா அந்த சனீஸ்வரனுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அன்னதானங்களை எல்லோருக்கும் செய்ய சனீஸ்வரனுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாகும். சனிதான் வந்து உங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த பிரச்சனை 7.5 சனிங்கிறது எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், மேஷராசிக்காரர்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் 12ஆம் வீட்டில் வருவதால் 7.5 சனி வந்துடுது, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்கே, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் வந்தால் என்ன பண்ணுறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் 7.5 சனியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன, இந்த 12ஆம் வீடு என்பது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டிலே சனி இருக்கும் பொழுது அவருக்கு எந்த தோஷமும் கிடையாது. குருவினுடைய வீட்டிலே சனி இருந்தால் அவருக்கு தோஷமே கிடையாது. காரணம், குருவினுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கான தோஷங்கள் என்பது மிகவும் குறைவு. ஈவன் செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய பவர் என்பது அவனுடைய ஆட்சி, அவர் சொந்த வீட்டில் அதுக்கான விலக்கு அதனுடைய அந்த எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் எக்ஸம்ஷன், சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். அடுத்த 2.5 வருஷம் என்ன பண்ணுறார், சனி மேஷராசிக்கு வருகிறார், அங்கே அவர் நீச்சம், அதுவும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்த வருஷம் லாஸ்ட் 2.5 இயர்ஸ் எப்பொழுதுமே சனி அள்ளி கொடுத்து விட்டு செல்வார் என்ற பொருள். அதனால் அதுவும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட், உலகம் ஃபுல்லாக தெரியும். எல்லா நாட்டினரும் வந்து இந்த ஸ்ரீமடத்திலே கலந்து கொண்டு இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபடுகிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.